அந்த செய்தியும் இந்த யூடியூப் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாளை மறுநாள் 23ஆம் தேதி இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று ஒரு செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அதை நாம் நிதானிக்க வேண்டும். அது சரிதானா? அந்த நாள் ஒரு மனிதனால் கணிக்கக்கூடிய ஒரு நாளா? இல்லை. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், அந்த நாளையும் நாளிகையும் பிதா ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இயேசு அவரே எனக்கே தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது 23ஆம் தேதி ஆண்டவர் வந்துருவார் சொல்லி சொல்றது எந்த விதத்தில்? இயேசு கிறிஸ்து வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் வாக்கு மாறாதவர். இயேசு கிறிஸ்து வருவார். ஆனால் 23ஆம் தேதி தான் வருவார்னு சொல்லி சொல்றதுக்கு யாரும் சொல்ல. அவர்கள் சில கணக்குகளை வைத்து அவர் சொல்லுகிறார்கள். அது இல்லை. சரி, நீ 23ஆம் தேதி என்று நீ நம்பிக்கொண்டிருக்கும் போது 20ஆம் தேதி வந்துட்டா என்ன பண்ணுவேன்? ஆனால் அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, கிழக்கே செவ்வாடம் மட்டும்தா மழை வரும்னு சொல்றீங்க, மேற்கே செவ்வாடம் மட்டும்தா மழை உலகம்னு சொல்றீங்க. இதெல்லாம் நிதானிக்க தெரிந்த உங்களுக்கு நான் வரும் காலங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியாதா சொல்லியிருக்காருல்ல. அப்ப வரும் காலம் இது ஆண்டவருடைய வரும் காலம். இது அந்த காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய வருகையின் காலங்களிலே நம்ம இருக்கிறோம். ஆகவே பாருங்க, அந்த நாள் எது என்று நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருக்கணும். இப்படி ஒரு குறிப்பிட்ட நாளை இலையா வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துருவாரு, அன்னைக்கு தான் வருவாரு, அன்னைக்கு பார்த்து அப்படிலாம் இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நான் திருடன் வருகிற விதமாய். அப்படின்னா திருட்டுத்தனமா வரல, திருடன் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியும். அதை போல வருவேன்னு சொல்றாரு. ஆகவே இந்த நாளை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே நான் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னவென்றால், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணி எப்பொழுதும் அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருங்க. ஆகவே கர்த்தர் தாமே இந்த காரியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவும் அனைவருக்கு சென்றடைய கர்த்தர் உதவி செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். உள்ள நல்ல பிதாவே.